பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இவளை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்து முடிவுகள் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவை அடையாளத்தை பெற்று விசுவாசத்தை துதிக்கப்பட்டதுக்கு ஆண்டவரே, நித்திய ஜீவை அன்னையில் அவசியமாக நடத்துகிற தேவனே, எங்கள் உத்தியோகத்தினாலும் ஊழியத்தினாலும் இடத்தில் உமக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு இவர்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்து இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுத்திருட வேண்டும் என்று அதை பற்றிய பொருளாசைகள் எல்லாவற்றையும் மாம்ச இச்சைகளையும் பின்பற்றாதபடிக்கும் அவைகளால் நடத்தப்படாதபடிக்கும் அவைகளை வெறுத்து விடுகிறீர்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே எழுந்தருளுகிறார். ஆமென். இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகிய திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். இவளை கிறிஸ்து மத்திய திருச்சபையில் சேர்த்து இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறைகின்ற கிறிஸ்து பற்றுமை விசுவாசத்தை இவள் இருவருக்கு விற்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் விசுவாச விரோதமாய் தைரியமாய் போர் செய்து தன் ஜீவகால பரியந்தமும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவையையும் ஊழியர்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லிப்பார். இப்படி சிலுவை அடையாளத்தை வரைகிறோம்.